வணக்கம் மக்களே! ஃபர்ஸ்ட்டு என்ன எல்லாரும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா, நேத்து நம்மளால வீடியோ போட முடியல. ஏன்னா, நேத்து நம்மளுக்கு கொஞ்சம் மனசு சரியில்ல. சரி அதெல்லாம் எதுக்கு இப்போ. இந்த விளாக் வந்து நம்ம ரெகுலரா போடுற மாரி இருக்காது. கொஞ்சம் டிஃபரெண்ட்டா நான் என்னென்ன வேல பிராக்டிஸ் பண்றேன்னு நம்ம பார்க்கலாம். எப்பவுமே நான் கிளாஸ்க்கு வந்தோனே, வார்ம் அப் பண்ணி முடிச்சோனே, ஹேண்ட் ஸ்டாண்ட் ப்ரோக்ரஸ் எப்படின்னு செக் பண்ணுவேன். அதுக்கேத்த மாரி ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ற மாரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு, பவர் ஜம்ப் பண்ணி அந்த வார்ம் அப் நான் ஃபினிஷ் பண்ணிப்பேன். நீங்க டான்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஸ்டைலுக்கு ஒரு குரூவ் இருக்கும். நீங்க அந்த குரூவ கத்துக்கினா மட்டும் தான் அந்த ஸ்டைல நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ண முடியும். ஆனா, நான் குரூவ்ல கொஞ்சம் வீக். அதனால நான் எப்பவுமே குரூவ் கத்துக்கிட்டக்கு அப்புறம் தான் நான் வந்து டான்ஸே ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால நான் ஃபர்ஸ்ட்டு குரூப் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சோனே நம்ம ஸ்ட்ரெயிட்டா டான்ஸ்க்கு போயாச்சு. நல்ல ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ஆடுனேன். என்ன பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ப்ராக்டிஸ்ல நான் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன். அது போதும் எனக்கு. அதுக்கப்புறமா இது வீக்கெண்ட்னால எங்க ரெகுலர் பேட்ச் கன்டினியூஸா நடக்கும். அதுக்கப்புறமா அந்த ரெகுலர் பேட்ச்லாம் கொஞ்சம் சொல்லிக் குடுத்து நானும் கொஞ்சம் கத்துக்கிட்டு கிளாஸ முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேலை? ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போற வேலை தான். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஷூவ ரிமூவ் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம வீட்லேருந்து ஷூ போட்டு கிளாஸ்க்கு வர சொல்ல என்னன்ட்டு மெரிச்சிட்டு வருவோம். அத அப்படியே கிளாஸ்ல ஆட சொல்ல அது எல்லாம் கிளாஸ்ல தான் வந்து விழும். அது விழுந்தா நம்ம ஃப்ளோர் வந்து அழுக்காகும். எப்பவுமே நம்ம ஆடுற ஃப்ளோர் நம்ம தான் கிளீனா வச்சுக்கணும். இது வந்து எங்க மாஸ்டர் எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. சரி அதுக்கப்புறமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நீனும் கூட விளையாடி அந்த நாள அப்படியே முடிச்சுக்கிட்டோம். டாடா பாய்.